அதான் இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா அவரு கையூட்டு காசு தரப்போறது கிடையாது. 83,000 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு போயிங் விமானங்கள் வந்து டாடா வந்து 83,000 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த 787 கிராஷ் ஆனதுக்கு குறைந்தது 1,300 கோடி தருவாங்கன்றாங்க. அப்போ 1,300 கோடி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த இழப்புல கூட இப்போ இந்த சிவாஜி த பாஸ்ல வந்து ஒரு டைலாக் இருக்கும், எப்படி பார்த்தாலும் என் பிஸ்னஸ் சக்ஸஸ் தானே. அப்போ இந்த இறப்புல கூட டாடா லாபம் தான் பார்த்துருக்காரு. கடந்த 20 ஆண்டுகளில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நடத்தும் வேலை அப்படிங்கிறது வந்து மிக மிக அபாயகரமான இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவான், இவன் கிராஷ் ஆவான், இவன் கடன் தர முடியாமல் கிராஷ் ஆவான், இவனை வந்து இவன் கடன் தர திறனை வச்சு இவன் பங்குச்சந்தையை நடத்திருப்பான், பங்குச்சந்தையில் இவன் ஷேர் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஈடு கட்டுறவன் இன்சூரன்ஸ் வந்து ஈடு கட்டுவான், அவன் வந்து திவாலாவான். அவன் திவாலானா என்ன பண்ணுவாங்க, அவன் ஐயோ அவன் பெரிய கம்பெனி, அவன் பெரிய பேங்க்கு, அவன் வந்து திவாலாயிட்டான் அப்படின்னா நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கப்படும். என்ன பண்ணுவான், அரசு தன்னோட வரி பணத்தில் இவனை